வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக சமீபத்தில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி சக்க போட்டுட்டு இருக்கும் ரோந்து அந்த படத்துடைய முழு கதை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோடைய ஒன்லைன் இருக்கே ரொம்ப சிம்பிளுங்க. படத்தோடைய ஹீரோஸான 2 கேரளா போலீஸ் தர்மஸ்தலான்ற ஊர்ல நைட் ரோந்து பணியில இருக்காங்க. அவங்க ரோந்து பணியில இருக்கும்போது அவங்கள சுத்தி பல சம்பவங்கள் நடக்குது. அந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே அந்த போலீஸ்காரங்களோட சேர்ந்து படம் பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் ஆன நாமளும் அவங்க கூட இருந்து அவங்களுடைய ரோந்து பணி அப்போ அவங்க என்னென்னலாம் சந்திக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் நம்மளாலையும் ஃபீல் பண்ண முடியுது. கடைசியா அந்த இரவு ரோந்து பணி முடிஞ்சு அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் இந்த 2 போலீஸுமே ஒரு பெரிய பிரச்சனையில சிக்கிறாங்க. அது என்ன பிரச்சனை, அதுல இருந்து இந்த 2 போலீஸும் வெளியே வந்தாங்களா இல்லையா, இவங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சு, இது எல்லாத்தையும் சும்மா சீட் ஏஜ்ல உட்கார வச்சு சொன்ன படம் தான் இந்த ரோந்து. சரி, இப்ப நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் கமெண்ட் ஷேர் இதையும் மறக்காம பண்ணுங்க. சரி வாங்க இப்ப நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே காலையிலே யோனான்ற ஒரு போலீஸ் ஆபீசரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. ஆபீசர் யோனான் இருக்கார்ல, அவர் இந்த படத்தோட ஒரு முக்கியமான கேரக்டர். இவரை எதுக்காக போலீஸ்காரங்க காலையில அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க? அப்படி இவரை ஜீப்ல ஏத்தி கூட்டு போகும்போது ரோடு முழுக்க ஒரு ரத்த கரையா இருக்கு. அந்த ரத்த கரைகளை பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே இவர் ஜீப்ல போயிட்டு இருக்க. அப்படியே இந்த சம்பவம் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் காலையில இருந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக்கை ஓபன் பண்றாங்க. அந்த பிளாஷ்பேக்ல தினாத்ன்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸரை காட்டுறாங்க. இவர் தாங்க இந்த படத்தோட ஹீரோ. இவர் ஆக்சுவலா சர்க்கிள் போலீஸ் ஸ்டேஷன்ல டிரைவரா வேலை பாக்குறாரு. இவருக்கு ஒய்ஃப், ஒரு அழகான பெண் குழந்தை, அம்மா, இப்படி ஒரு குடும்பத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவர் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணி 6 மாசம் தான் ஆகுது. ஒரு கத்துக்குட்டி போலீஸ் ஆபீசர் தான் நம்ம ஹீரோ. காலையிலே இவருடைய பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, இருந்தாலும் வைஃபையும் அம்மாவையும் குழந்தைய பாத்துக்க சொல்லிட்டு இவரு டியூட்டி கிளம்பி வராரு. ஸ்டேஷனுக்கு வந்ததும் இன்னைக்கு நைட் பேட்ரோல்ல நம்ம ஹீரோவுடைய பேரும் இருக்கு. ஓப்பனிங்லேயே யோனானு ஒரு போலீஸ் ஆபீசரை பார்த்தோம்ல, அவருக்கும் இன்னைக்கு நைட் பேட்ரோல் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவும் யோனானும் தான் 2 பேரும் தர்மஸ்தாலால இன்னைக்கு நைட் ரோந்து பணியில ஈடுபட போறாங்க. இந்த விஷயத்த ஸ்டேஷன்ல இருந்து இன்னும் ஸ்டேஷனுக்கு வராம வீட்டுல இருக்கக்கூடிய யோனானுக்கு கால் பண்ணி கூப்பிட அப்படியே இப்போ எஸ்ஐ யோனான் வீட்டுல காட்டுறாங்க. யோனானுக்கு குழந்தை குட்டிலாம் யாரும் இல்ல, ஒய்ஃப் மட்டும்தான். ஆனா அவங்க ஹஸ்பண்ட் மேல பயங்கர சந்தேகம். போக யோனானும் அவருடைய ஒய்ஃபுக்கு ரொம்ப பயந்தவரா இருக்காரு. ஆனா இவரு ஸ்டேஷனுக்கு வந்ததும் அப்படியே டோட்டலா வேற ஒரு ஆளா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு மாதிரி டெரர் பீஸா இருக்காரு. அப்படியே இப்போ நைட் ஆகுது. ஹீரோவும் எஸ்ஐயும் இப்போ ரோந்து பணியை ஸ்டார்ட் பண்றாங்க. முதல்ல நம்ம ஹீரோக்கும் அவருக்கும் பெருசா ஒத்து போகல. ஆனா எஸ்ஐ வந்து கொஞ்சம் சீனியர்ன்றதுனால அந்த சீனியருக்கே இருக்கக்கூடிய ஒரு விதமான திமிர்த்தனத்தோட தான் நம்ம ஹீரோவை இவரு ஹேண்டில் பண்ணிட்டே போறாரு. இப்போ அப்படியே கொஞ்சமா இருட்ட ஆரம்பிக்குது. நைட் பேட்ரோல் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த போலீஸ் வண்டியில எல்லாம் எல்லா ஸ்டேஷன்லயும் மத்த பேட்ரோல் சர்வீஸ் இவங்க எல்லாம் கனெக்ட் இருப்பாங்களா, அந்த மாதிரியான ஒரு ரேடியோ பேக்ரவுண்ட்ல ஓடிட்டே இருக்கு. அண்ட் வாக்கி டாக்கி மூலியமா இவங்க 2 பேரை கான்டாக்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒருத்தவங்க வீட்டுல ஒரு கும்பல் வந்து கலாட்டா பண்றாங்க, என்னன்னு போய் பாருங்க அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்ததும் ஹீரோவும் எஸ்ஐயும் நேரா இப்போ அந்த ஸ்பாட்டுக்கு தான் போறாங்க. அங்க போனதும் போலீஸ் வண்டியை பார்த்ததும் அந்த கும்பல் போலீஸ் வண்டி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிடுறாங்க. இந்த 2 போலீஸும் நேரா அந்த வீட்டுக்கிட்ட போயிட்டு இங்க என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க அந்த வீட்டுல இருக்க நபர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இவங்க வீட்டு நவீன் என்ற பையன் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணான ஜின்சின்ற பொண்ணை லவ் பண்ணி வீட்டை விட்டு இழுத்துட்டு ஓடிட்டானா. அப்படி ஓடி போன பொண்ணுடைய அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த வீடியோ வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க பொண்ணை தேடிட்டு. இது எல்லாத்தையும் நவீனோட அப்பா தான் போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயம் எல்லாத்தையுமே எஸ்ஐ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, ஓகே உங்க பையன் கால் பண்ணானா பொண்ணை கூட்டிட்டு ஒழுங்கா ஸ்டேஷனுக்கு வந்து சேர சொல்லு, பொண்ணு பையனும் மேஜர் தானே, ஸ்டேஷனுக்கு வர சொல்லு பாத்துக்கலாம், அதை விட்டுட்டு தலைமாரி வாங்கணும்னு நினைச்சானா அவனுக்கு தான் பிரச்சனை, ஒழுங்கா ஸ்டேஷனுக்கு வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க இப்ப அப்படியே இவங்களுடைய ரோந்து பணியை கண்டினியூ பண்றாங்க. அப்படியே இவங்க இரவு முழுக்க அந்த ஊர்ல ரோந்து பணியில இருக்கும்போது இவங்களுக்கு திரும்பவும் வாக்கி டாக்கி மூலமா ஒரு இன்ஃபர்மேஷன், பக்கத்துல லோக்கல்ல ஒரு வீட்டுல ஒரு பைத்தியக்காரன் தன்னுடைய சின்ன பையனை ட்ரம்முக்குள்ள போட்டு மூடி வச்சிருக்கானா. குழந்தை அழுகுற சத்தம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் கேட்டு இவங்க போலீஸ்க்கு கால் பண்ணிருக்காங்க. இப்ப இவங்க 2 பேருக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டு நேரா இப்ப அந்த லொகேஷனுக்கு போயிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட என்ன பிரச்சனை விசாரிக்கும் போது குழந்தை அழுதுட்டு இருக்க அந்த வீட்டுல ஒரு குடும்பம் இருந்திருக்கு. அந்த குழந்தையோட அம்மா சமீபத்துல இறந்ததுக்கு அப்புறம் குழந்தையோட அப்பா ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிருக்காரு. மனைவி போனதும் மென்டல் ஆயிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் தான் குழந்தைய தாங்க கிட்ட இருந்து யாராவது பிரிச்சிருவாங்கன்னு பயத்தோட வீட்டுக்குள்ள ஒரு ட்ரம்முக்குள்ள போட்டு முடி வச்சிருக்காராம். அந்த குழந்தைய காப்பாத்த யார் போனாலும் கத்தி எடுத்துட்டு வெட்ட வரானா. இந்த விஷயம்லாம் இவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எஸ்ஐ இப்போ ஃபயர் சர்வீஸ வர சொல்லிட்டு சேஃப்டியோட இப்போ குழந்தை அறுவுற அந்த வீட்டுக்கிட்ட போனா உள்ளுக்குள்ள அந்த குழந்தையோட அப்பா பைத்தியம் ஆயிருக்கான. அவன் கதவை லாக் பண்ணிட்டு அந்த குழந்தைய ட்ரம்முக்குள்ள போட்டு அடிச்சு வச்சிருக்கான். குழந்தைன்னு உடனே எஸ்ஐ ஒரு மாதிரி எமோஷன் ஆகி எப்படியாச்சும் அந்த குழந்தைய காப்பாத்திடணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கதை உடைச்சிட்டு உள்ள போ, நாங்க பின்னாடி சைட்ல இருந்து வர பாக்குறோம்ன்ற மாதிரி ஹீரோ முதல்ல அனுப்புறாங்க. ஹீரோ கதை உடைச்சிட்டு உள்ள போனதும் உள்ள இருக்க அந்த பைத்தியக்காரன் ஹீரோவை வெட்ட வர
பின் கதவு வழியா நம்ம எஸ்ஐ கதை உடச்சிட்டு உள்ள வந்து அதுல அந்த பைத்தியக்காரங்கிட்ட இருந்து ஹீரோவை காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறம் ட்ரம்முக்குள்ள இருக்க அந்த குழந்தையும் நல்லபடியா காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட அப்பா பைத்தியமா இருக்காருல, அவரை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. இந்த சம்பவம் முடிஞ்சதும் எஸ்ஐ அவருடைய குழந்தையோட கல்லறை கிட்ட போய் நின்றுட்டு இருக்காரு. ஆக்சுவலா 9 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு ஒரு ஒய்ஃப்க்கும் குழந்தை பிறந்திருக்கும். ஆனா அந்த குழந்தை இறந்தே பிறந்திருக்கும். அப்பத்துல இருந்து இவருக்கு குழந்தைனாலே பயங்கர எமோஷனல் ஆயிடுவாரு. குழந்தை இறந்து போறதுனாலே இவரோட ஒய்ஃப் சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆயிருக்காங்க. 2-3 முறை சூசைட் பண்ணிக்கும் ட்ரை பண்ணிருக்காங்க. அதனாலதான் எஸ்ஐ மாதிரி அவங்க ஒய்ஃபுக்கு லவ் அண்ட் கேரோட பாத்துக்கிறாரு. ஆனா வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒய்ஃபுக்கு அவரு பயந்தவரு அப்படின்ற மாதிரிதான் ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும். ஆனா உண்மை என்னன்னா அவர் அந்த அளவுக்கு அவருடைய ஒய்ஃபை நேசிக்கிறாரு. இந்த எமோஷன் பார்ட் எல்லாம் அந்த ரோந்து பணியில இருக்கும் போதே இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அப்படியே அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல ஒரு லேடி சூசைட் அட்டம் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி செய்தி வந்ததும் உடனே நம்ம ஹீரோவும் எஸ்ஐயும் அந்த லொகேஷனுக்கு போய் பாக்குறாங்க. இவங்க போறதுக்குள்ளவே உள்ள ஒரு லேடி தூக்கு மாட்டிட்டாங்க. அதுல இந்த லேடியோட குழந்தை வேற இருக்கு. எஸ்ஐ உடனே அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துறாரு. என்ன பிரச்சனையோ தெரியல, அந்த குழந்தையோட அம்மா தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாங்க. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறாரு. ஹீரோக்குள்ள இந்த மாதிரி சூசைடல் எல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி ஆங்ஸைட்டி மாதிரி ஆயிடுது. அதுக்கு காரணம் என்னன்னா இவங்க அப்பாவும் இதே மாதிரிதான் சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாரு. அந்த ட்ராமா நம்ம ஹீரோக்குள்ள இருக்கு. ஒரு மாதிரி அப்செட் ஆகி ஓரமா உட்கார போலீஸ் சர்வீஸ்ல இந்த மாதிரி சூசைடல் மரணம் இதெல்லாம் சகஜம், போக போக பழகிடும் அப்படின்ற போலாம் கூட இருக்க எஸ்ஐ தான் ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணி சரி ஓகே நீ ஒரு மாதிரி இருக்க, நானே கார் டிரைவ் பண்றேன், நீ ரிலாக்ஸா உட்காரு அப்படின்ற மாதிரி திரும்ப ரோந்து பணியை கண்டினியூ பண்றாரு. அப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் அடர்ந்த காட்டு பகுதி மாதிரியான ஒரு ஏரியால திடீர்னு ஒரு பொண்ணு அந்த காட்டுக்குள்ள போற மாதிரி நம்ம ஹீரோ பாத்துறான். சார் அந்த காட்டு வழியா ஏதோ ஒரு பொண்ணு உள்ள போனவன் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல சரி வா போய் பாத்துருவோம் சொல்லிட்டு இவங்க காரை ஓரமா நிறுத்திட்டு பொண்ணு போனதா நம்ம ஹீரோ சொன்னார்ல அந்த லொகேஷன்ல போய் பார்த்தா உள்ள ஒரு பாழடைஞ்சு போன ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டை பத்தின விஷயம்லாம் எஸ்ஐக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 22 வருஷமா போலீஸ் சர்வீஸ்ல இருக்காருல்ல. அந்த பாழடைஞ்சு போன வீட்டுடைய ஹிஸ்டரிய புது போலீஸான நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு வராரு. இந்த வழியா ஏதோ ஒரு பொண்ணு போனான்னு சொன்னல, கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு சூசைட் தான் பண்ணிருப்பா. ஏன்னா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஏத்த வீடுனா அது இந்த வீடு தான்ப்பா. ஏன்னா இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி ஒரு சிட் ஃபண்ட் நடத்திட்டு இருந்தவன் தான் ஃபேமிலியோட இந்த வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் பார்ட்னர் பணத்தை எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போனதும் அவமானம் தாங்க முடியாம இந்த சிட் ஃபண்ட் ஓனர் அவன் ஒய்ஃபு குழந்தைங்களோட இந்த வீட்டுல தூக்கு மாட்டி இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் யாருக்காவது சூசைட் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த வீட்டுல வந்து தூக்கு மாட்டிப்பாங்க. இப்ப கூட நீ ஏதோ ஒரு பொண்ணு இந்த பக்கம் கிராஸ் பண்ணான்னு சொன்னால கண்டிப்பா அவளும் உள்ள தொங்கிட்டு தான் இருப்பா, போய் பாரு அப்படின்ற மாதிரி எஸ்ஐ நம்ம ஹீரோவை டீஸ் பண்ணி அனுப்ப ஆல்ரெடி நம்ம ஹீரோ கொஞ்சம் பயந்த சுபாவம் ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் வேற இருக்கு. இன்னும் குட்டி காட்டுற விதமா நம்ம எஸ்ஐ என்ன பண்ணிடுறாரு, இந்த மாதிரி சோப்லாங்கெல்லாம் எதுக்குடா நைட் பேட்ரோல்ல என் கூட அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சுப்பேத்தி விட எனக்கு ஒன்றும் பயம்லாம் இல்லை சார், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வீரப்பா அந்த பாழடைஞ்சு போன வீட்டுக்குள்ள யாராவது இருக்காங்கன்னு சொல்லிட்டு டார்ச் லைட் அடிச்சபடியே அந்த வீடு முழுக்க தேடிட்டு இருக்காரு. அந்த வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணி இறந்து போன சிட் ஃபண்ட் காரனுடைய ஃபேமிலி போட்டோலாம் இருக்கு. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு பயந்தபடியே உள்ளுக்குள்ள ஒவ்வொரு ரூமா சர்ச் பண்ணி போயிட்டு இருக்கும்போது இன்னும் பாத்தீங்கன்னா மிரர்ல இவன் பார்த்த அந்த பொண்ணுடைய உருவம் கிட்டத்தட்ட பேய் மாதிரி நின்றுட்டு இருக்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பயந்து உளுந்தடிச்சுட்டு வெளியில ஓடி வந்து சார்னு சொல்லிட்டு போத்துன்னு அப்படியே கால் தட்டிக்கு விழுந்து மயங்கிடுறான். எதை பார்த்துட்டு வந்து இப்படி பயந்து விழுந்திருக்கான்னு சொல்லிட்டு எஸ்ஐக்கு ஒன்னும் புரியல. இங்க போறாங்க இன்டர்வல், அப்படி என்னத்தை பார்த்துட்டு வந்து நம்ம ஹீரோ பதறி அடிச்சுட்டு வந்து மயங்கி விழுந்திருக்கான். அந்த வீட்டுக்குள்ள அப்படி என்ன இருக்கும் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இப்ப எஸ்ஐ மயங்கி இருக்க நம்ம ஹீரோவை தண்ணி தடிச்சு எழுப்பி அப்படி வீட்டுக்குள்ள என்னடா இருக்கு வாடா போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எஸ்ஐ இப்போ ஹீரோவை தைரியப்படுத்தி உள்ளுக்குள்ள கூட்டு போனா அந்த வீட்டுக்குள்ள 2 காலேஜ் பேக் இருக்கிறத எஸ்ஐ நோட் பண்றாரு. ஒழுங்கா 2 பேர் வெளியில வாங்க அப்படின்ற மாதிரி எஸ்ஐ கூப்பிட காதல் ஜோடிகள் 2 பேர் வெளில வராங்க. யாருன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி ஆரம்ப சீன்ல பணக்கார வீட்டு பொண்ணான ஜின்சின்ற பொண்ணை நவீன்ன்ற ஒரு பையன் இழுத்துட்டு ஓடனான்னு சொன்னாங்களே அந்த பொண்ணு தான் இந்த ஜின்சி. ஆனா கூட இருக்க அந்த பையன் நவீன் கிடையாது, இவனுடைய பேர் ரோஷன். ஆனா ஊருக்குள்ள நவீன் தான் உன்னை இழுத்துட்டு ஓடிட்டான் அப்படின்னு நம்மளாம் பேசிக்கிறாங்களே, நவீன் யாருமா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை பார்த்து நம்ம எஸ்ஐ கேட்க நவீன் என் பெஸ்டி, ரோஷன் தான் என் லவ்வர், இன்ஃபேக்ட் என்னை வீட்டுல இருந்து சேஃபா கூட்டிட்டு வந்து ரோஷன் கூட சேர்த்து வச்சதே நவீன் தான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்ல நல்லா கதையா இருக்குது. அங்க உன் வீட்டு ஆளுங்கெல்லாம் நவீனை சுத்து போட்டுட்டேன்னுங்கிறாங்க, நீ நாடானா ரோஷன் கூட ஜாலியா இங்க சுத்திக்கிட்டு இருக்க. சரிவா 2 பேரும் மேஜர் தானே, ஸ்டேஷனுக்கு வாங்க, காலையில உங்க 2 பேரையும் கோர்ட்ல சப்மிட் பண்றேன், அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் லீகலா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த காதல் ஜோடிகளை ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து உட்கார வச்சுறாங்க. அப்படி இவங்க 2 பேரும் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் உட்கார வச்சுட்டு திரும்ப இவங்க ரோந்து பணியில் ஈடுபடுறாங்க. அப்படி இவங்க ரோந்து பணியில இருக்கும்போது ஒரு பாஸ்டருடைய காரை ஒரு கேங் குடிச்சிட்டு வந்து மோதிருக்கானுங்க. அந்த லொகேஷன் கிட்ட இந்த எஸ்ஐயும் ஹீரோவும் போயிருக்காங்க. இந்த பசங்க குடிச்சிட்டு தான் கார் கொண்டு போயிட்டு பாஸ்டர் வண்டியில விட்டுருக்காங்கன்னு தெரிஞ்சதும் உடனே எஸ்ஐ பசங்க மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளிடலாம் அப்படின்னு பசங்க எல்லாம் ஜீப் ஏத்த
ஸ்பாட்ல பாஸ்டர் வந்து கேஸ் எல்லாம் வேணாம், பாவம் பசங்க ஏதோ யூகே எல்லாம் போறோம்னு சொல்லிட்டு இருக்கானுங்க, தேவையில்லாம என்னால எதுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் பாஸ்டரே எஸ்ஐ கிட்ட சொல்ல, எல்லாம் சரிதான் பாஸ்டர், ஆனா உங்க கார்ல மோதி இருக்கானுங்களே, குறைஞ்சது 10,000 செலவாகும். அந்த பசங்க பார்த்தா பணக்கார வீட்டு பசங்க மாதிரி தெரியுது, அந்த 10,000 நான் உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அந்த பசங்க கிட்ட, இந்த வார பசங்களா பாஸ்டர் முகத்துக்காக உங்களை விடுறேன், ஆனா அவருடைய கார் டேமேஜ் ஆயிருக்கு, அதுக்கு காம்பன்சேஷனா 10,000 கொடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி காசை வாங்கிட்டு அந்த பசங்களை விட்டுறாரு. இப்போ பாஸ்டர் கைக்கு 10,000 வந்துருச்சு. அந்த இடத்துல நம்ம எஸ்ஐ பாஸ்டர் கிட்ட ஒரு சித்து விளையாட்டி விளையாடுறாரு. பாஸ்டர் நீங்களும் லைட்டா குடிச்சிருக்கீங்க தானே அப்படின்ற மாதிரி நம்ம எஸ்ஐ கேட்க, லைட்டா ஒயின் தான் சார் அப்படின்ற மாதிரி பாஸ்டர் சொல்ல, எதுவா இருந்தாலும் குடிதானே பாஸ்டர், இப்ப நான் உங்க மேலேயும் கேஸ் போடலாம், ஆனா அந்த கேஸை தவிர்க்கணும்னா அந்த பசங்க கொடுத்துட்டு போனா அந்த 10,000 என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நீங்க தாராளமா இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி எஸ்ஐ கிடைக்கிற கேப்ல எல்லாம் கெடா வெட்ட இதை கூட இருந்தே பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோவால பொறுத்துக்க முடியல. ஏன்னா ஹீரோ ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர். எஸ்ஐ பண்றதெல்லாம் பார்த்துட்டு மூஞ்சி திருப்பிக்கிறான். எஸ்ஐ இப்போ அந்த பாஸ்டர் கிட்ட இருந்து 10,000 கலெக்ட் பண்ணிட்டு பாஸ்டர் அனுப்பிவிட்டு ரிட்டர்ன் இவங்க ரோந்து பணியில இருக்கும்போது ஹீரோ ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம எஸ்ஐ ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. தம்பி இதெல்லாம் ட்ரைனிங்ல கத்து கொடுக்க மாட்டாங்க, நாம தான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல கத்துக்கணும். இப்போ நான் அந்த பாஸ்டர் கிட்ட 10,000 வாங்கினேன், அது நான் என்னுடைய செலவுக்காக வாங்கினேன் நினைக்கிறியா? அதுதான் இல்ல, நம்ம போலீஸ் ஜீப்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, மெக்கானிக் கிட்ட கொண்டு போனா கண்டிப்பா 10,000 5,000 செலவு வைக்கும். இதை சரி பண்றது கவர்மெண்ட்லயே நம்ம காசு கொடுக்க மாட்டானுங்க, நம்ம சொந்த கை காசு போட்டு தான் செலவு பண்ணணும். இந்த மாதிரி சமயங்கள்ல இந்த மாதிரி காசு வாங்குறதுல எந்த ஒரு தப்பு இல்ல அப்படின்ற மாதிரி வாங்கின காசை நம்ம ஹீரோ கையிலேயே கொடுத்து நாளைக்கு வண்டியை மெக்கானிக் ஷெட்ல விட்டு சரி பண்ற அப்படின்ற மாதிரி வாங்கின அந்த 10,000 லஞ்ச பணத்தை ஹீரோ கையிலேயே கொடுத்துறாரு. இந்த இடத்துல எஸ்ஐ ஒரு மாதிரி பெக்யூலரான கேரக்டர், ஆரம்பத்துல இருந்தே நல்லவரா கெட்டவரா அது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு கிரே ஏரியா இருக்கு. அந்த ஒரு கிரே ஏரியால தான் நம்ம எஸ்ஐ இருக்காரு. சோ இப்படி இவங்க ரெண்டு பேரும் அந்த ரோந்து பணியில அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்க சம்பந்தமே நம்ம ஒரு 4 யங்ஸ்டர்ஸ் ஜிப்சில ஒரு ஓரமா நின்றுட்டு இருக்கானுங்க. இங்க என்ன பண்றீங்க, யார் நீங்கன்ற மாதிரி ரோந்து பணியில இருக்க நம்ம ஹீரோவும் எஸ்ஐயும் போய் கேட்க, அந்த ஜிப்சி ஓடிட்டு வந்த பையன், சார் நான் இந்த மாதிரி துபாய் ரிட்டர்ன் ஃப்ரெண்டோடைய வீட்டு அட்ரஸ் தெரியாம தான் சுத்திக்கிட்டு இருக்கேன், சரி ஓகே நீங்க யாரும் உங்க போன் நம்பர் கொடுங்க, நீங்க போக வேண்டிய ரூட்டை நாங்களே சொல்றோம் வாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஜிப்சிக்காரங்களுக்கு ரூட் சொல்லி ஹீரோவும் எஸ்ஐயும் அவங்கள அனுப்பி விட்டுட்டு இவங்க தொடர்ந்து அந்த இரவு இவங்களுடைய பேட்ரோல் சர்வீஸை கண்டினியூ பண்றாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டுல ஒரு ஹஸ்பண்ட் ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து தான் ஒய்ஃபையும் குழந்தையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதை நம்ம எஸ்ஐ பார்த்துட்டு குழந்தைக்கு ஏதாவது ஒன்றா இவரால் பொறுத்துக்கவே முடியாது. குடிச்சிட்டு வந்து அப்பா கிட்ட அடி வாங்கின அந்த சின்ன பையன் ரோட்டுக்கு வந்து போலீஸ் வண்டியை நிறுத்தினதும் உடனே எஸ்ஐ போயிட்டு அந்த குடிகார அப்பனை போட்டு போலன்னு பொழக்க ஹீரோ தான் எஸ்ஐயை கண்ட்ரோல் பண்றாரு. அதுக்கப்புறம் எஸ்ஐ அந்த குடிகார அப்பனை பிடிச்சி, பாரு இதுக்கப்புறமும் நீ உன் பையனையும் ஒய்ஃபையும் அடிச்ச உன்னை அடிச்சே கொண்டுருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. எஸ்ஐ ஏன் இந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டாருன்னு இவர் அந்த இடத்துல நம்ம ஹீரோ கிட்ட ரிவீல் பண்றாரு. அவருக்கும் அவர் ஒய்ஃபுக்கும் குழந்தை பிறந்து இறந்தது, அதனால அவங்க ஒய்ஃப் மென்டல் ட்ராமாக்குள்ள போனது, 2 முறை சூசைட் ட்ரை பண்ணது, இவருக்குள்ளயும் இறந்தே பிறந்த அந்த குழந்தையோட பாதிப்பு இருக்கு. அதனாலதான் இவரு யாராவது குழந்தைய ஏதாவது அபியூஸ் பண்ணாலும் இவரால் பொறுத்துக்க முடியல, ஒரு மாதிரி எமோஷன் ஆகி பர்ஸ்ட் அவுட் ஆயிடுறாரு. அப்படியே இப்போ இவங்க 2 பேரும் அந்த எமோஷனோடவே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு திரும்ப ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. இப்படி ஸ்டேஷனுக்கு வந்து இவங்க ஆல்ரெடி ஸ்டேஷன்ல சீல் பண்ணி வச்சிருக்க சரக்குல ஆளுக்கு ஒரு பெக்கு குடிக்கிறாங்க. அத ஸ்டேஷன்ல இருக்க இன்னொரு போலீஸ் ஆபீசரும் பார்த்துட்டு அவரும் அவங்க கூட சேர்ந்து குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம ஹீரோவும் எஸ்ஐயும் அவருடைய ரோந்து பணியில கண்டினியூ பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு அவங்க வீட்டுல இருந்து கால், ஹீரோடைய பொண்ணுக்கு ஹை ஃபீவர், வாமிட்டா பண்ணிட்டு இருக்காங்களாம், வெளியில வேற ஜோனு மழை, யார ஹெல்ப் கூப்பிடுறதுனே தெரியலன்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் கால் பண்ணி சொல்ல, இந்த விஷயம் கேட்டுட்டு உடனே நம்ம ஹீரோ எஸ்ஐ கிட்ட போய் சொல்லதும், என்ன குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு இவ்வளவு லேட்டா சொல்லுவியா, சரிவா போவோன்ற மாதிரி எஸ்ஐ சொல்ல, இல்ல சார் என்கிட்ட பைக் இருக்கு, டேய் யாருக்கோ எமர்ஜென்சி சர்வீஸா நம்ம பெட்ரோல் வண்டியை யூஸ் பண்றோம், உன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, வா முதல்ல நம்ம உன் குழந்தைய போய் பார்ப்போம்ட்டு எஸ்ஐ தான் நம்ம ஹீரோ கூட்டிட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டு குழந்தை, ஒய்ஃப், அவங்க அம்மா எல்லாரையும் கூட்டிட்டு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து சேர்க்கறாங்க. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் குழந்தைய செக் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல, ஆனா நைட்டு குழந்தை ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும்ன்ற மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணிட்டு ஒய்ஃப் கிட்ட நைட் டியூட்டி முடிச்சுட்டு காலையிலே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு திரும்பவும் நம்ம ஹீரோவும் எஸ்ஐயும் ரோந்து பணியில கண்டினியூ பண்றாங்க. அப்படி இவங்க பெட்ரோல் சர்வீஸ்ல இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட லொகேஷன்ல இருந்து அருண்ன்ற பையனை ஒரு கேங் அடிச்சு இழுத்துட்டு போறத பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்துட்டு கால் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. அந்த லொகேஷனுக்கு தான் நம்ம ஹீரோவும் எஸ்ஐயும் போயிருக்காரு. இந்த வீடு அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு. அந்த வீட்டுல இருந்த அருண்ன்ற பையன் ஒரு எலக்ட்ரிஷியன். இந்த அருண் யாரான்னு பார்த்தா ஆரம்பத்துல ஜின்சின்ற பொண்ணை லவ் பண்ணி இழுத்துட்டு போயிட்டான்னு நவீன்ற பையன் மேல பழி போட்டாங்களே, அந்த பையனுடைய ஃப்ரெண்டு தான் இந்த அருண். சோ ஜின்சியோட வீட்டை பொறுத்த வரைக்கும் நவீன்ற பையன் தான் ஜின்சியை கூட்டு போயிருக்கான். அதுக்கு இந்த அருண் பையன் தான் ஹெல்ப் பண்ணிருக்கான்ட்டு
இப்போ அந்த அருணையும் ஜின்சியோட அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து தூக்கிட்டு போயிருக்கானுங்க. அப்படி இவனுக்கு தூக்கிட்டு போன அந்த கேங் வேற யாரும் இல்ல, ஜிப்சில வந்து துபாய் ரிட்டர்ன் சொன்னா பாத்தீங்களா, அந்த பையன் தாங்க ஜின்சியோட அண்ணன். அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துக்கிட்டு நான் தங்கச்சி இழுத்துட்டு போனேன் நவீனோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 2 பேரையும் தூக்கி தங்கச்சி எங்கன்னு சொல்லிட்டு காருக்குள்ளே வச்சு அடிச்சு கேட்டுட்டு இருக்கானுங்க. அப்படியே அவங்களை அடிச்சு கேட்கும் போது தான் நாங்க ஜஸ்ட் ஜின்சியோட பெஸ்டி ரோஷன்ன்ற பையன் தான் உண்மையான லவர், அவன் கூட தான் அவங்க தங்கச்சி ஜின்சி போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவனுங்க உளறிறானுங்க. எங்கடா அனுப்பி வச்சுன்ற மாதிரி 2 பேரையும் அடிச்சு இவனுங்க கும்புறு கஞ்சி காய்ச்சி காருக்குள்ளே வச்சு அடிச்சு கேட்டுட்டு இருக்க பசங்க மிஸ்ஸிங் கேஸ் ரோந்த பண்ணியில இருக்க நம்ம ஹீரோக்கும் எஸ்ஐக்கும் வந்து சேருது. உடனே எஸ்ஐயும் நம்ம ஹீரோவும் இந்த ஃபேமிலி தேடிக்கிட்டு இருக்க அந்த ஜின்சின்ற பொண்ணு தான் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துட்டாங்கல்ல. சோ நம்ம எஸ்ஐ ஸ்டேஷன்ல இருந்தபடியே வீடியோ கால் பண்ணி ஜின்சியோட அண்ணன் கிட்ட நீங்க தூக்கிட்டு போயிருக்க அந்த 2 பசங்களான நவீன் அண்ட் அருண் அவங்க 2 பேரையும் ஒழுங்கா கூட்டு வந்து ஸ்டேஷன்ல விட்டுரு, உன் தங்கச்சி எங்கேயும் ஓடி போல, ஸ்டேஷன்ல எங்க பாதுகாப்புல பத்திரமா தான் இருக்கா, வேணும்னா பாத்துக்கோன்ற மாதிரி வீடியோ கால் பண்ணி ஜின்சியோட அண்ணன் கிட்ட சொல்றாங்க. சரி ஓகே தங்கச்சி தான் கிடைச்சிட்டாலேன்னு சொல்லிட்டு காருக்குள்ள வச்சு அடிச்சு கும்புறு கஞ்சி காசிட்டு இருந்த இந்த நவீனையும் அருணையும் விட்டுலான்னு பார்த்தா இவனுங்க அடிச்ச அடியில நவீன் ஒரு மாதிரி பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான். அவனுக்கு என்னாச்சுன்னு கார் கிட்ட வந்து அவனை எழுப்ப பாக்குறாங்க. சட்டுன்னு பாத்தீங்கன்னா இவன் அவங்கள ஏமாத்துற விதமா ஆக்டிங் பண்ணிருக்கான். அவனுக்கு கிட்ட இருந்து தப்பிச்சு காட்டு வழியா ஓடி ஒரு இடத்துல கால் ஸ்லிப் ஆகி பாறையிலே போய் இடிச்சு ரத்த காவெல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் எப்படியோ ஆத்து வழியா தப்பிச்சு அந்த பக்கம் போயிருக்கான். இவனுங்களும் விட்டுறானுங்க. சரி ஓகே எஸ்ஐ கேட்டாருன்னா ஓடிட்டான்னு சொல்லிடலான்னு சொல்லிட்டு இவனுங்களும் அந்த லொகேஷன்ல இருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விடிய ஆரம்பிக்குது. அப்படி விடிஞ்சதும் ஜின்சியோட அண்ணனுக்கு நம்ம எஸ்ஐயே கால் பண்ணி அருணையும் நவீனையும் விட்டீங்களான்னு கேட்க, சார் அருணை நாங்க இப்ப விட்டுறோம், ஆனா நவீன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்களை விட்டு ஓடிட்டானா உண்மையை சொல்லுங்கடா, அவனை ஏதாவது பண்ணிட்டீங்களா அப்படின்னு நம்ம எஸ்ஐ கேட்க, சார் வேணா அவன் ஃப்ரெண்டு அருண் கிட்டே கேளுங்கன்னு சொல்லிட்டு அருண் கிட்ட ஃபோன் கொடுத்து, ஆமா சார் அவன் பயந்து தப்பிச்சு ஓடிட்டான், சரி ஓகே நீ சேஃபா வீடு போய் சேருன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஜின்சியோட அண்ணன் அவன் ஃபேமிலி கிட்ட, இங்க பார் உங்க பொண்ணு எங்கேயும் ஓடல, அவன் மேஜர், அவன் லவ் பண்ண பையனோட தான் ஓடி வந்திருக்கா, நாங்க கோர்ட்ல சப்மிட் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி டண்டா பேசி அமைச்சிடறாரு. அப்படியே இப்போ இந்த 2 போலீஸ்காரங்களும் நைட் டியூட்டி முடிச்சுட்டு காலையிலே கிளம்பி அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஹீரோ நேரா ஹாஸ்பிட்டல்ல இருக்க தன் குழந்தைய பார்க்க போயிருக்காரு. எஸ்ஐ வீட்டுல இருக்க தன் மனைவியை பார்க்க போயிருக்காரு. இப்படி இவங்க 2 பேரும் அவங்க ஃபேமிலி கிட்ட போக அப்படியே இப்போ இந்த பக்கம் ஆத்தூரமா 25 வயசு மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் மர்மமான முறையில இறந்து அவனுடைய பாடி கிடக்கு. அந்த நபர் வேற யாரும் இல்ல நவீன். இப்போ எல்லா பக்கமும் பிளாஷ் நியூஸ்ல எப்படிப்பட்ட நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்குன்னா, ஜின்சின்ற ஒரு பொண்ணுடைய விவகாரத்துல தலித் சமூகத்தை சேர்ந்த நவீன் என்ற பையனை ஜின்சியோட அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிச்சு கொண்டிருக்காங்க. இவங்களுக்கு உடந்தையா நைட் பேட்ரோல் சர்வீஸ்ல இருந்த டிரைவர் தினித் அண்ட் எஸ்ஐ யோனான்ட்டு ஹீரோ அண்ட் எஸ்ஐயோட பேர் வந்திருக்கு. ஹீரோ பேரும் எஸ்ஐ பேரும் யார் இதுக்குள்ள கோத்து விட்டுருக்கானா, இந்த ஜின்சியோட ஃபேமிலி இருக்காங்களே அவங்க பெத்த கை, அவங்க இந்த கேஸ்ல இருந்து தண்டனை பெருசா வாங்காம ஈஸியா வெளியில வரணும்ன்றதுக்காக ரோந்து பணியில இருந்த இந்த 2 போலீஸையும் இதுக்கு உடந்தன்ற மாதிரி டிபார்ட்மெண்ட்ல இருக்க மேலதிகாரியே ஒரு குக்கப் ஸ்டோரியை உருவாக்கிட்டாரு. இது எதுவும் தெரியாம நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல தான் குழந்தைக்கு சோறு ஊட்டிட்டு இருக்காரு. சடனா பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்க நம்ம ஹீரோவை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. ஏகப்பட்ட பிரஸ் பீப்பிள்ஸ், ஏன்னா தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனை ஆதிக்க சமூகத்தினர் அடிச்சே கொண்டாங்க. இந்த கொலைக்கு ரோந்து பணியில இருந்த டிரைவர் அண்ட் எஸ்ஐ 2 பேரும் உடந்த பணத்தை வாங்கிட்டு அந்த கல்பிரிட்ஸை விட்டாங்க அப்படின்ற மாதிரியான பரவலான அந்த பொய் நியூஸை கேட்டு பிரஸ் பீப்பிள்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஹீரோக்கு இங்க என்ன நடக்குதுன்னே ஒன்னும் புரியல. பாவம் அவனே ஆல்ரெடி பயந்த சுபாவம். இப்படி ஒரு பொய் கேஸ்ல இவனுடைய ஃபேமிலி கண்ணு முன்னாடியே ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி ஐஜி ஆபீஸ் கூட்டு வந்துறாங்க. இதே நிலைமை தான் எஸ்ஐக்கும் ஆக போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி தன்னுடைய ஒய்ஃபை சேஃபா ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்த அதே டாக்டர் கிட்ட போயிட்டு, கண்டிப்பா என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ண வரும், என் ஒய்ஃப் முன்னாடி அவங்க கூட்டு போனாங்கன்னா கண்டிப்பா அவங்க டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க, சோ தயவு செஞ்சு உங்களுக்கு ஏதாவது மைக் இன்ஜெக்ஷன் கொடுங்கன்ற மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு இந்த கேர் சென்டர்லயே அவங்கள தூங்க வச்சுட்டு டாக்டர் கிட்ட நான் போயிட்டு வர வரைக்கும் என் ஒய்ஃப் இங்க இருந்து நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரையும் இப்போ ஐஜி ஆபீஸ்க்கு கூட்டு வந்துறாங்க. ஆனா 2 பேரையும் தனித்தனியா தான் விசாரிக்கிறாங்க. அப்படி அந்த விசாரணை அப்போ ஐஜி இருக்காருல, அவர் நம்ம ஹீரோ பயங்கரமா மிரட்டுறாரு. ரோந்து பணியில் இருக்கும்போது நீ குடிச்சியா, முதல்ல நம்ம ஹீரோ குடிக்கலன்னு சொல்லிடுறாரு. ஆனா ஹீரோவும் எஸ்ஐயும் அந்த சூசைடல் கேஸ் சில சம்பவங்கள்லாம் பார்த்துட்டு வந்து அந்த வெக்ஸ்ல ஆளுக்கு ஒரு பெக் ஸ்டேஷனுக்கு வந்து குடிச்சிருப்பாங்கல்ல, அதை அந்த ஸ்டேஷன்ல இருந்த இன்னொரு கான்ஸ்டபிளும் பார்த்துருப்பார்ல, அந்த கான்ஸ்டபிள் சாட்சியா அங்க இருந்து இவங்க 2 பேரும் டியூட்டில இருக்கும்போது குடிச்சாங்கன்ற மாதிரி ஐஜி கிட்ட போட்டு கொடுத்துருக்கான் போல. அது போக ஐஜியே அந்த ஜின்சின்ற பொண்ணுடைய ஃபேமிலிக்காக தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த குடும்பத்தை சேர்ந்த பசங்களை காப்பாத்துறதுக்காக பலிகாடா நம்ம ஹீரோவையும் எஸ்ஐயும் இந்த கேஸ்ல மாட்டி விடுற பிளான்ல தான் ஐஜி இருக்காரு. இப்ப ஹீரோவை போட்டு மிரட்டுறாரு. இவங்க ஜீப்ல அந்த பாஸ்டர் கிட்ட வாங்கின அந்த
10,000 ரூபாய் இருக்குல்ல, அதை அந்த பசங்க தான் கொடுத்தானுங்க, லஞ்சம் வாங்கிட்டு தான் அவனுங்களை நீ அனுப்பி விட்டியா அப்படின்ற மாதிரி அதை கதையா சொல்லி ஐஜி நம்ம ஹீரோ போட்டு மிரட்டுறாரு. போச்சு உங்க வாழ்க்கையே போச்சு, இந்த கேஸ்ல எல்லாம் உள்ள போனா வேலையும் போயிடும், மினிமம் ஜெயில 10 வருஷம் கம்மி பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ மிரட்ட ஹீரோ பதறிடுறான். சார் சார் எனக்கு குழந்தை இருக்கு சார், தயவு செஞ்சு என்னை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துங்க சார் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாம கெஞ்ச ஆரம்பிச்சிடறான். இவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எவிடன்ஸே ரோட்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்ல இவங்க 2 பேரும் நவீன அடிச்சு கொன்னதா சொல்லக்கூடிய அந்த பசங்களுடைய ஜிப்சிய போக விட்டது அதெல்லாம் கவர் ஆயிருக்கு. இதெல்லாம் தான் கோர்ட்ல சாட்சியா சப்மிட் பண்ண போறோம், கன்ஃபார்ம் ஜெயில் தான் அப்படின்ற மாதிரி மிரட்ட ஹீரோ பதறிடுறான். அந்த இடத்துல ஐஜி ஒரு பிளான கொடுக்குறாரு. சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ அப்ரூவரா மாறிடு, உன் கூட எஸ்ஐ இருக்கார்ல அவரை வேணா இதுல கோத்து விட்டுரு, அவர் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஒன்ன விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி மேனிபுலேட் பண்ண. அப்ப நம்ம ஹீரோ சார் சார் அவரும் எதுவும் பண்ணல சார், ஒரு மேல எப்படி சார் நான் பொய்யா பழி போட முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ நியாயமா பேச, இவன் வேலைக்கு ஆக மாட்டான், இவனை கூட்டிட்டு போயிட்டு ஸ்டேட்மெண்ட் வாங்குங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவை தனியா கூப்பிட்டு போறாங்க. அடுத்ததா எஸ்ஐயை கூப்பிட்டு ஐஜி இப்போ எஸ்ஐயும் மேனிபுலேட் பண்ற விதமா கூடவே இருந்தாலும் டிரைவர் தினித் அவன் உனக்கு எதிராக அப்ரூவரா மாட்டான், இப்ப கூட ஒண்ணு இல்ல, நீ அவனை போட்டு கொடுத்துட்டு இதுல இருந்து வெளியேறிடு அப்படின்ற மாதிரி ஐஜி மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்ண ஸ்பாட்லேயே நம்ம எஸ்ஐ ஐஜியை பார்த்து சார் இந்த மாதிரி டெக்னிக்கெல்லாம் நானே பல முறை யூஸ் பண்ணியிருக்கேன், சும்மா இந்த உருட்டெல்லாம் உருட்டாதீங்க, நீங்க நினைச்சா என்னையும் அவனையும் இதுல இருந்து வெளியே கொண்டு வர முடியும், நீங்க யாருக்காக எந்த ஃபேமிலிக்காக இதெல்லாம் பண்றீங்க எனக்கு நல்லாவே தெரியும், எங்க மேல வச்சிருக்க அலிகேஷன்ஸ் எல்லாமே போய் இதை என்னால கோர்ட்ல ஈஸியா ப்ரூவ் பண்ண முடியும், நீங்களா இதுல இருந்து எங்களை வெளியேற்றுறீங்களா இல்ல கோர்ட்ல நான் ப்ரூவ் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி நம்ம எஸ்ஐ சும்மா கட் அண்ட் கட்டா பேசுறாரு. ஏன்னா இவர் கிட்டத்தட்ட 22 வருஷமா டிபார்ட்மெண்ட்ல தானே இருக்காரு, டிபார்ட்மெண்ட்ல யார் யார் எப்படி எப்படி பேசுவாங்க, எப்படி எப்படி எல்லாம் மேனிபுலேட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு கேஸும் எப்படி நடக்கும், இந்த நூக் அண்ட் கார்னர் எல்லாம் தெரிஞ்சவர் தான் இவரு, இவங்கிட்டே பேசி பிரயோஜனம்ன்ற மாதிரி ஐஜி எஸ்ஐயை வெளியில உட்கார வச்சு நீங்க சொன்னதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்டா எழுதி கொடுங்கன்ற மாதிரி ஒரு கையில ஒரு பேப்பரும் பேடும் கொடுத்து எழுத வைக்க, அதை கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ கிட்ட கான்ஸ்டபிள் வந்து இங்க பாரு உன் கூடவே ராத்திரி ஃபுல்லா இருந்த எஸ்ஐ உனக்கு எதிராக அப்ரூவரா மாறிட்டாரு, அந்த ஆள் ஈஸியா வெளில வந்துடுவாரு, கண்டிப்பா நீ ஜெயிலுக்கு தான் போற அப்படின்ற மாதிரி ஹீரோவை மேனிபுலேட் பண்ணிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ ஐஜிக்கு எதிராக இவங்க எழுதியிருக்க ஸ்டேட்மெண்ட்ல சைன் போட்டு கொடுத்துறாரு. ஆனா எஸ்ஐ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாம அவருடைய ஸ்டேட்மெண்ட் தான் எழுதிட்டு இருந்திருப்பாரு. அதை வச்சு இந்த டிபார்ட்மெண்ட் ஆளுங்க ஈஸியா நம்ம ஹீரோவை மேனிபுலேட் பண்ணி இந்த கேஸ்ல இவங்க 2 பேருமே ஒரு ஸ்ட்ராங்கான குற்றவாளியா மாத்திடுறாங்க. எஸ்ஐ நம்ம ஹீரோவை பார்த்து அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல சைன் போட்டியாடா, போச்சு அவ்வளவுதான் லைஃபே போச்சு, 2 பேரோட லைஃபும் போச்சுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே ஐஜி ஆபீஸ் முன்னாடி பிரஸ்ஸை கூப்பிட்டு தலித் சமூகத்தை சேர்ந்த நவீன் பையன் அவனுடைய மரணத்துக்கு காரணமான 5 பேரை பிடிச்சிட்டோம், முக்கிய குற்றவாளிகள் ஜென்சியோட அண்ணன் கூட இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நைட்டு ரோந்து பணியில இருந்த எஸ்ஐ அண்ட் டிரைவர்ன்ற மாதிரி கிரிமினல்ஸோட சேர்த்து இவங்க 2 பேரும் நிக்க வைக்க ஒரு செகண்ட் நம்ம ஹீரோ அப்படியே தான் ஃபேமிலி நினைச்சு பாக்குறான். அங்கிருந்து அப்படியே பதறி அடிச்சுட்டு ஓடி வர மெயின் ரோடுக்கு வந்ததும் டம்முன்னு பாத்தீங்கன்னா ஒரு சத்தம், என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி பதறத்திலயும் பயத்திலயும் ஓடி வந்த நம்ம ஹீரோவை ரோட்ல வேகமா வந்த ஒரு லாரி மோதி ஸ்பாட்ல நம்ம ஹீரோ இறந்துட்டான். அதுக்கப்புறம் தான் நம்ம எஸ்ஐ இவங்க எல்லாரும் ஜீப்ல ஏத்தி கூட்டு போகும்போது ரோட்ல வழிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்க ஹீரோவுடைய ரத்தத்தை பார்த்தபடியே எஸ்ஐயும் ஜீப்ல ஏறி போயிட்டு இருக்காரு. எந்த தப்புமே பண்ணாத ஒரு நல்ல போலீஸ் இறந்துட்டான், அடுத்து இவருக்கும் தண்டனை கிடைக்க போகுதுன்ற மாதிரி கடைசியா அந்த படத்தை முடிக்கிறாங்க. நடுவில் உங்களுக்கு ஒரு கேள்வி எழுதலாம், நவீன்ற அந்த பையன் தப்பிச்சானே அவன் எப்படி செத்தான் தானே, ஆக்சுவலா அவன் தப்பிச்சு ஓடும் போது கால் தடிக்கு ஒரு பாறையில விழுந்தா பாத்தீங்களா, அப்படி விழும்போதே தலையில பயங்கரமா அடிபட்டு இருக்கு, காதுல ரத்தமும் கசிஞ்சிட்டு இருந்திருக்கு. அது தெரியாம தான் அவன் ஆத்த கடக்க ட்ரை பண்ணும்போது அப்படியே மயங்கி விழுந்து இறந்துட்டான் போல. இப்படி இறந்து போன அந்த பையனோட இறப்புக்கு காரணம் இவங்க தான்ன்ற மாதிரி எந்த தப்புமே பண்ணாத ஹீரோவும் இறந்து போயிட்டான், எஸ்ஐக்கும் தண்டனை கிடைக்க போகுதுன்ற மாதிரி படத்தை முடிக்கிறாங்க. என்ன மக்களே இந்த படம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சுங்களா? எனக்கு தெரிஞ்சு மலையாள சினிமால மட்டும்தாங்க இந்த மாதிரி புது புது கதைகளா அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல இந்த மாதிரி வித்தியாசமான படங்களை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம மினி தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் உங்கள் கைக்கு டைமிங் வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் கமெண்ட் ஷேர் இதையும் மறக்காமல் பண்ணுறேங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா பாய்.